ஆமென். அவைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நமது பழைய சுபாவத்தை நாம் எப்படி கையாளுகிறோம்? How effectively we control the whole nature. எப்படி கட்டுப்படுத்துகிறோம், கையாளுகிறோம் சொல்கிறத விட எப்படி கட்டுப்படுத்துகிறோம். அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறோமா? அதைத்தான் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 27 வசனங்கள் வரை நாம் பார்த்தோம். அதை கொஞ்சம் படிங்க. 1 கொரிந்தியர் 9 25 26 27. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், அதிலே எல்லாம் அடங்கியிருக்கு. ஒரு கூட்டம் உலக பிரகாரமாக பந்தயத்துக்கு போராடுது. அழிவுள்ள கிரீடம் இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட இருக்கும். மிஸ் இந்தியானா இன்றைக்கி போன 5 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் இந்தியா, இன்றைக்கி நோ வேல்யூ இல்லையா? இன்றைக்கி உள்ள மிஸ் இந்தியா அதுக்கேற்ற மாதிரியான ஆமாம் அந்த எதில் கண்ட்ரோல், ஆகாரத்தில் என்ன நடலாம். ஆமாம், ரொம்ப அதுக்கு நிறையா ப்ராக்டிஸிங்லாம் இருக்குது. அவங்களுக்கு அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அவர்கள் அப்படி செய்கிறாங்க. இன்றைக்கி இருந்து நாளைக்கு இப்போ அவங்களுக்கே தெரியும், நம்ம நிலச்சி கிடையாது, நமக்கோ நிலையான பரலோகம் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லும்போது நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி இச்சையோடு ஓடுகிறோம். பாவத்தை கட்டுப்படுத்தி ஓடுறோம், பாவத்துக்கு விலகி ஓடுகிறோம். அப்படி தானா? அடுத்தது 26 27. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். So fight I not as one that beateth the air. காற்றுல சும்மா அப்படியே அடிக்கிற மாதிரிலாம், காற்றுல வீரவசனம் பேசுகிற மாதிரி, அதில் காற்றுல அடித்தா யார் கூடயும் இல்லை, சும்மா அது பாட்டு காற்றுல தான் அடிக்கணும். அப்படி நான் ஒரு நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆமென். அதனுடைய அர்த்தம் என்ன? therefore I do not run without a definite goal. ஒரு கோல், ஒரு டெஃபினைட் கோலோடு, ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு இலக்கோடு கூட நான் ஓடுகிறேன். ஆமென். I do not fail around like one beating the air, just shadow boxing. நல்லா கொடுத்துருக்கு, ஷேடோ பாக்ஸிங். சும்மா யாருமே இல்லாமல் நான் பாட்டுக்கு வெறுமையாக ஷேடோ பாக்ஸிங் குத்துச்சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது வேஸ்ட்டு. யாராவது இருக்கணும்ல, யாராவது இருக்கணும், ப்ராக்டிஸுக்கு அந்த இதாவது இருக்கணும். ஸோ அது அப்போ 27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஐ myself should be a castaway. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஏன்னா நான் டிஸ்குவாலிஃபைடாக ஆகக்கூடாது, ஆகாதவனாய் போகக்கூடாது. ஆமென். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, பட் ஐ கீப் அண்டர் மை பாடி அண்ட் bring it into subjection. ஆமென். மற்றவங்களுக்கு சொல்கிற நம்ம, மற்றவங்களுக்கு விளக்காக இருக்கிற நம்ம, மற்றவங்களுக்கு உப்பாக இருக்கிற நம்ம சாரமற்று போகக்கூடாது. மற்றவங்களுக்கு விளக்காக இருக்கிற நம்மளையே ஒரு கூடைக்குள்ள வச்சு அடைச்சிக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு நம்மளை காமிக்கணும், அதுதான் அதனுடைய நோக்கம். மற்றவங்களுக்கு நம்ம காமிக்கலைன்னா நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, நம்முடைய பழைய சுபாவம் இன்னும் நமக்கு அது கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கே நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப யோசிக்கிறோம். மற்றவங்கள்ட்ட கம்பீரமாக பேச முடியல. இன்றைக்கி நிறைய பேரால் பாருங்கள், யார்கிட்டையுமே ஃப்ரீயாக பேச முடியாது. ஆமாம், ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே கட்டப்பட்டிருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, எல்லாரும் என்னை விரோதமாக நினைக்கிறாங்க, எல்லாரும் எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. நீங்கள் யார் கூடயுமே நீங்கள் யுத்தம் பண்ணாமல் நீங்களாகவே ஏரில் யுத்தம் பண்ணுறீங்க. அதுதான், யாரும் கூட யுத்தம் பண்ணல. அவங்க யுத்தம் பண்ணுறது யார்? மறைவான ஆவிகள். அது உங்களுக்கு தெரியலை, நிறைய பேருக்கு தெரியாது.
ஆமென். ஏரில் யுத்தம் பண்ணுறான்னா யாரோட யுத்தம் பண்ணுறான்? ஆகாய மண்டலத்து அதிகார பிரபுவாகிய பிசாசோட. தனியாக நீங்கள் போராடுறீங்க, தனியாக நீங்கள் ஒரு காரியத்தில் நீங்கள் உழண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஏதோ ஒரு கேப்சர், ஏதோ ஒன்று உங்களை கேப்சர் பண்ணியிருக்கு. ஏன்னா அதனுடைய எய்ம் என்னென்னா நீங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த கோல் ஹெவன், அதுதான் கோல். இந்த பூமியில் எப்படியாவது விளையாடுறோம், எப்படியாவது ஓடுறோம், எப்படியாவது விழுறோம், எழுந்திருக்கிறோம், எப்படியாவது டார்கெட் அடையிறோம், எப்படியாவது பூமிக்குரிய டார்கெட் அடையிறோம். இதெல்லாம் எதுக்காக? ஹெவன் டார்கெட்டுக்கு தான். ஆமாம், 2 டார்கெட் தான் இருக்குது. ஒன்று ஹெல், இன்னொன்று ஹெவன். ஆமென். ஆமாம், எந்த ப்ராக்டிஸிங் பண்ணாமல் எதுவும் செய்யாமல் நேராக போனால் நேராக போயிடலாம். விசா எதுவுமே, பாஸ்போர்ட் எதுவுமே வேணால் நேராக போயிடலாம். பட் இதுக்கு அப்படி இல்லை. நமக்கு நிறையா இதில் என்ன இருக்குது? ஒரு கண்ட்ரோல் லைஃபிங், ஒரு கண்ட்ரோலிங் லைஃப் இருக்குது. இப்படித்தான் ஜீவிக்கணும்னு இருக்குது, இப்படித்தான் இருக்கணும்னு இருக்குது. அதுதான் இந்த ஆமென் பழைய சுபாவத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடிய காரியம். இதே நம்ம கடந்த வாரம் நம்ம ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயம் என்கிற தலைப்பில் பார்த்தோம் இல்லையா? நம்பர் 1, கிறிஸ்டியன் லைஃப் கம்பேர்ட் டு எ டு ஃபுட் ரேஸ். அது ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம், கிறிஸ்டியன் ரேஸ். அடுத்ததாக நம்ம ஒன்று பார்த்தோம், ஸ்ட்ரைவிங் ஃபார் த ப்ரைஸ், பரிசுக்காக போராடுவது என்று பார்த்தோம். அதைத்தான் 1 கொரிந்தியர் 9:24 நாம் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது நம்ம ஒன்று பார்த்தோம், ஓடுபவர்களுக்கான தடைகள் என்று பார்த்தோம். ஓடுபவர்களுக்கான தடைகள். அடுத்து இன்னொன்று பார்த்தோம், லக்கை நோக்கி ஓடுவது, ப்ரெஸ்ஸிங் டுவர்ட் த கோல், டார்கெட்டை நோக்கி ஓடுவது. ஆமென், டார்கெட்டை நோக்கி ஓடுவது. ஸோ இந்த நாட்களிலும் நம்ம பார்க்கிறது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1, ஸ்ட்ரிப்பிங் ஃபார் த கான்ட்ரஸ்ட். ஆகையால் கண்டஸ்ட் ஓகே. ஆகையால் ஸ்ட்ரிப்பிங் ஃபார் த கண்டஸ்ட். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. பார்த்தீங்களா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி. மேகம்னாலே அது யாருக்கு அடையாளம்னா ஹோலி ஸ்பிரிட், த பிரசன்ஸ், த காட்ஸ் பிரசன்ஸ். இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் அட்லீஸ்ட் ஒரு நாளில் ஒரு நிமிஷமாவது இந்த காட்ஸ் பிரசன்ஸ் நம்ம சூழாமல் இருக்கவே இருக்காது. ஒன்று உங்கள் மனசாட்சி ஏவி சூழ வைக்கும், இல்லை இது ஜப நேரம் ஜபிக்கணும், இல்லை வீடுகளில் அதை பற்றி பேசும்போது, இல்லை சபைகளுக்குள்ளே வரும்பொழுது. ஆமென். த ப்ரெசன்ஸ், த காட்ஸ் ப்ரெசன்ஸ் த்ரூ வர்ஷிப் இல்லையா? த்ரூ மெசேஜ், த்ரூ விட்னஸஸ், த்ரூ ப்ரெசன்ஸ், த்ரூ அனாயிண்டிங் ஹோலி ஸ்பிரிட். இதிலெல்லாம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கு. பாருங்க, நமக்கு எவ்வளோ ப்ரொடெக்ட் இருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம பயந்து ஓடவே கூடாது, நிச்சயமில்லாதவனாக ஓடக்கூடாது. ஆமென். எனக்கு பவர்ஃபுல் ப்ரெசன்ஸ் கூட இருக்குது, பவர்ஃபுல் விட்னஸ் கூட இருக்குது. த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த பவர்ஃபுல் விட்னஸ். ஆமென். அவர் என்கிட்ட வரும்போது, அந்த ப்ரெசன்ஸை நான் சீக் பண்ணும்போது, இல்லை அந்த ப்ரெசன்ஸ் என்கிட்ட வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நான் பலன் அடைகிறேன். என்னை சாட்சியாக வைக்கிறார். என்னை சுற்றிலும் என் சரௌண்டிங்ஸ் மாறுது, என் சரவுண்டு மாறுது, என்னை சூழ்ந்திருக்கிற அட்மாஸ்பியர் மாறுது. எஸ், நீங்கள் எல்லா தடைகளையும், நீங்கள் எல்லாத்தையும் விலக்கிட்டு நீங்கள் ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே வரும் பொழுது, சில வேளைகளில் அந்த டார்க் அண்ட் க்ளவுட் போல் பிசாசு நம்மளை சூழும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈவில் அவைகள் நம்மளை சூழும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அவை நம்மளை சூழலுன்னா எப்படின்னா, ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு நீங்கள் தனியாக இருந்தாலே போதும். தனியாக யாருமே இல்லாமல், ஒரு 10 மைல் தூரத்துக்கு யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். நீங்கள் அதை விரும்புனீங்கன்னா போதும். எஸ், என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன்னு ஆண்டவர் சொன்னது போல் அதுவும் சொல்லும். ஆமென். அதுக்கெல்லாம் இன்றைக்கி நிறையா வந்துடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் போட்டோம்.
அப்போ பாரமான யாவற்றையும் நம்மளே சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்னது? நம்மளே சூழ்ந்து கொண்டிருக்கிற என்னது? Therefore, since we are surrounded by so great a cloud of witness, who by faith have testified to the truth of God's absolute faithfulness. Amen. Yes. அப்படி சூழ்ந்து கொண்டிருக்கும்போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகியிருக்கிற, பாருங்க, பாவத்தை தள்ளிவிட்டு, stripping of every unnecessary weight and the sin which so easily and cleverly entangles us. Amen. அப்போ அதுதான் அந்த ஸ்ட்ரிப்பிங். அது நம்ம என்ன செய்திடணும்? உரிச்சு எடுத்து போட்டுறணும். பிரித்து அப்படியே புட்டிங்கி எடுத்து போட்டுரும். புரியுதா? அது உதறிடணும், அதை பிச்சிடணும், அதை எடுத்துடணும். எது அது? பாரமான யாவற்றையும். நம்மக்கிட்ட அது ஒரு வெயிட்டாக நம்ம கூடயே வருது, நம்ம கூடயே இருக்குது, நம்ம மைண்டிலே இருக்குது, நமக்கு அது பாரமாகவே இருக்குது. இது கர்த்தர் வைக்கிற பாரம் இல்லை, இது உலகம் வைக்கிற பாரம், இது இச்சை வைக்கிற பாரம். இச்சையான காரியங்கள் என் மேலே வந்து மோதுது, என் மேலே தங்கி இருக்குது. இதுதான் நெருங்கி வருகிற ஈவில். நல்லா கவனிக்கணும். இது உங்கள் வாலிப வயசில் கண்டிப்பாக வரும். இன்னொரு 10 வருஷம் கழித்து வரும்னா வராது. 10 வருஷம் கழிச்சதுன்னா வராது. ஆமென். இந்த வயசுலே வராது. வாலிபனே, வாலிப நாட்களில் உன் அருமை சிருஷ்டிகரை நினை. நீ நினைச்சாலே வராது. நீ பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தரை நினைச்ச, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை தாரும், இந்த காரியத்திலேருந்து எனக்கு உதவி செய்யும், இந்த கடினமான சூழ்நிலையை நான் கடந்து போக எனக்கு உதவி செய்யும். ஸோ வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? forsake sin அப்படின்னா என்னது? கைவிடப்பட்ட பாவம், எடுத்து போடப்பட்ட ஒன்று. மீண்டும் அது உங்ககிட்ட வரக்கூடாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. பாருங்க, பிரியமானவர்களே, dear beloved, அருமையா சொல்றாரு பார்த்தீங்களா ஆண்டவர்? I urge you as aliens and strangers in this world. Strangersனா யாரு? பரதேசிகள், அந்நியர்கள். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் யார்? அந்நியர்கள், பரதேசிகள். இந்த உலகம் நம்மளை என்ன நினைக்கும்? உங்கள் தாத்தாவை பார்த்துட்டேன், உங்கள் பாட்டியை பார்த்துட்டேன், உங்கள் பூட்டானை பார்த்துட்டேன், அவங்கெல்லாம் ஆடாத ஆட்டமாக நீ ஆடிட்ட, நீ எனக்கு யார்? அந்நியன். நீ எனக்கு யார்? ட்ராவலர். அவ்வளோதான். கொஞ்சம் காலம், எவ்வளோ காலம்னு தெரியாது. பிக்னிக் போகிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? பிக்னிக் போகிற மாதிரி தான் உன் லைஃப். பிக்னிக் தான். அப்படி போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. ஸோ இதுதான் அந்நியர்களும் பரதேசி. முதல்ல இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம அனுபவிக்கிற, நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற, அல்லது நாம் ஆண்டு கொண்டிருக்கிற எதுவுமோ நமக்கு என்னதில்லை, பெர்மனன்ட் கிடையாது. அது முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை ஜெயிக்க முடியும். ஆமென். பிரைஸ் காட். அவங்க எதுக்கு இச்சடக்கத்தோடு ஓடுறாங்க, அவங்க எதுக்கு ஒரு லக்கோடு ஓடுறாங்க, அவங்க எதுக்கு ஒரு கோலோடு ஓடுறாங்கன்னா அது டார்கெட், அது அழிஞ்சு போயிடும். நான் சொன்னது போல் இன்றைக்கி மிஸ் வேர்ல்டு, நாளைக்கு அவ்வளோதான், மறந்துடுவாங்க யாருமே. அடுத்தது நமக்கு அப்படி இல்லை. நித்தியமான நிலையான நகரம் நமக்கு பரலோகத்தில் இருக்குது. பிரைஸ் காட். அதுக்கு தான் நம்ம இந்த பூமியில் நம்மளை சரி செஞ்சு ஓடணும்னு கர்த்தர் சொல்கிறார்.
அப்போது நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, abstain from fleshly lust which war against the soul. Amen. ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சை. நம்முடைய சரீரம் மரித்த பிறப்பு மண்ணோட மண்ணாக போயிடும். நம்முடைய ஆவி தேவனிடத்தில் போயிடும். நம்முடைய ஆத்மா 2 இடத்துக்கு போகும். ஒன்று பாதாளம், ஹெடஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி. சிலர் டைரக்டாகவே ஹெல்லுக்கு போயிடும். நேராக சிலருடைய பாவங்கள் சிலரை பின்தொடரும். நான் சொன்னல, தாத்தா பாட்டி அந்த ஜெனட்டிக் அவைகள் உங்களை இன்னும் தொடருதுன்னா இன்னும் உங்கள் மேலே அதுக்கு ஆசை இருக்குது, நீங்களும் அதை விரும்புகிறீங்க. அந்த ஸ்பிரிட், நான் சொல்கிறது அந்த ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள அது எப்படிலாம் கிரியை செஞ்சதோ தெரியாது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நல்ல விசுவாசத்தில் இருக்கிறேன், எதுக்கு பாஸ்டர் எனக்கு அந்த மாதிரி வருது? There is some put on. Before put on, you put off. Amen. இதுதான் உன் மேலே போட 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 நீ என்ன செய்யணும்? டெய்லி சொல்லுங்கள், உன் மேலே போட போட நீ என்ன செய்யணும்? புட் ஆஃப். களைஞ்சு போட்டே இருக்கணும். அதை நீ அது என் மேலே தங்கட்டும், என் மேலே வந்து வரட்டும் நீ நினைக்கக்கூடாது. அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பெரிய காரியம். ஆமென். இதுக்கு நீ நல்லா முதிர்ச்சி பெற்ற ஒரு ஆவிக்குரியவர்களையோ, இல்லை உங்கள் வீட்டில், இல்லை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்டடாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற யாரையோ, நல்ல ஸ்பிரிச்சுவலில் நல்ல ஆழமாக இருக்கிறவங்கள, இல்லை இந்த கிஃப்ட்டு பெற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நீ கேட்டால் தெரியும். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் இப்படி எனக்கு ஆகுது? நான் எழுந்து ஓடணும்னு நினைக்கிறேன், எழுந்து செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே, என்னால் இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஜெயிக்க முடியலையே. ஆமென். இதுதான் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சை. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனுடைய எய்ம் என்னென்னா, உங்கள் ஆத்மா எங்கே போகக்கூடாது? பரலோகம் போகக்கூடாது. ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். கர்த்தரை நம்பின பிள்ளைகளுடைய ஆத்மா பாதாளத்துக்குள்ளே போகிறதுக்கு இயேசு விடவே மாட்டார், ஆவியானவர் விடவே மாட்டார். ஆகவே இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை நெருங்கி வருகிற பாரத்தை நம்ம என்ன செய்யணும்? புறம்பே தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். சரி, அடுத்தது யோபு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 11 அதனுடைய 14. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு, உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு, அநியாயம் இந்த கூடாரங்களில் வாசமாக இருக்க ஒட்டாதிரும். பார்த்தீங்களா? ஆமென். If iniquity be in thine hand, put it far away, and let not wickedness dwell in thy tabernacles, and do not let wrongdoing dwell in your tents. wrongdoing, தவறாகவே செய்கிற காரியம் செயின் போல வருதான் பார். சிலருடைய பாவங்கள் சிலரை தொடர்ந்து பிடிக்கும். செயின் சின். எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் நம்மெல்லாம் 2வது ஜென்ரேஷன் இல்லையா? நமக்கு தெரிஞ்சு 2வது ஜென்ரேஷன். அப்படி தானே? நீங்கள்லாம் அப்படி தான் இருப்பீங்க அநேகமாக. சில பேர் இருப்பீங்க 3வது ஜென்ரேஷனாக கூட இருப்பீங்க. அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. அடுத்தது உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துருப்பீங்கள்ல. உங்கள் தாத்தா பாட்டி ஒரு ஜென்ரேஷன், அப்பா அம்மா ஒரு ஜென்ரேஷன், நீங்கள் ஒரு ஜென்ரேஷன். அப்படியே எடுக்கலாம். அப்பா அம்மாவோடு கூட சேர்ந்து வருகிற நீங்கள் 2வது ஜெனரேஷனாக இருக்கலாம், 2வது ஜென்ரேஷனாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை தான் நான் சொன்னேன். உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், உங்களுக்குள்ள ரெவலேஷன், உங்களுக்குள்ள தேவன் கொடுக்குற வெளிப்பாடு, பாவத்தை குறித்து, சாபத்தை குறித்து, உலகத்தை குறித்து உங்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்பாடு கொடுத்து வைத்திருப்பார். ஆனால் உங்கள் இந்த டென்ட்
ராங் டூயிங் டுவெல் இன் யுவர் டென்ஸ். பார்த்தீங்களா? ராங் டூயிங் டுவெல் இன் யுவர் டென்ட். டென்ட்னா என்னது? கூடாரம். டென்ட்னா என்னது? உங்கள் வாசஸ்தலம், உங்கள் இருப்பிடம், உங்கள் வீடு. உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் அந்த ஆவிகள் இருக்கா? பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஜெபம் தானே பண்ணுறோமே, எங்கள் வீட்டில் பைபிள் இருக்குது, எங்கள் வீட்டில் ஜெபிக்கிறோம், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுவோம். உங்கள் கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றி விடு, கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அது ஸ்மெல் பண்ணி உன் டென்ட்டுக்கு வரும். இது நம்ம பழைய கூடாரம், பழைய ஆள் வீடு. யார் வீடு? பழைய ஆள். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களில் அந்த அந்த ஒரு மனுஷன் நீங்களாகவும் இருக்கலாம், நம்ம முற்பிதாக்கள் இருக்கலாம், யாராக இருக்கலாம், நம்ம தாய் தகப்பனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அன்க்ளீன், ஏதோ ஒரு அன்க்ளீன், ஏதோ ஒரு அன்க்ளீன், அன்க்ளீன் ஸ்பிரிட். அன்க்ளீன் ஸ்பிரிட்னா என்னது? அசுத்தாவி. சரியா? பாவத்தை சொல்கிற, பாவத்தை செய்ய வைக்கிற ஆவி, துணிகரமான ஆவி. அது போன பிற்பாடு அது போயிடுச்சு, இப்போ இல்லை, அவங்களோடய அது முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ உன் கையில் என்ன இருக்குது? இப்போ ஓன் டேன், ஓன் டேன், ஓன் டேனில் என்ன இருக்குது? அவங்கெல்லாம் பியூர், அவங்கெல்லாம் அதை காத்துக்கிட்டாங்க. சரி, அவங்க நிமித்தம், அவங்க ஜபத்தின் நிமித்தம், அவங்க கடிந்து கொள்ளுதலின் நிமித்தம், அவங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் அது போயிடுச்சு. இப்போ உன் கூடாரத்தில் நீ இருக்க. உன் கூடாரன்னா உன் சரீரமான கூடாரத்தையும் சொல்லலாம், உன் சரீரமான கூடாரத்தையும் நீ சொல்லலாம். இந்த கூடாரத்தில் நீ இருக்க. இப்போ உன் கையில் இருக்கிறது என்ன? மோசேட்ட கர்த்தர் என்ன கேட்டார்? மோசே, உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? தட்ஸ் all sin, all nature, all nature. இன்னும் ஞானஸ்நானம் எடுத்தோம், இன்னும் அபிஷேகம் பெற்றோம், இன்னும் சபைக்கு வந்தோம், இன்னும் இத்தனை வசனங்களை கேட்டோம். நெருங்கி வருகிற பாவத்தை என்னால் தள்ள முடியலை. நெருங்கி என்கிட்ட வருதுன்னா அது என்னது? எது நெருங்கி வருது? எப்படி அது வரும்? என் கையில் சம்திங் இஸ் தேர். என் கையில் ஏதோ ஒன்று இருக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜீவியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு இச்சை, ஏதோ ஒரு இச்சை, ஏதோ ஒரு இச்சையான காரியம், ஏதோ பிசாசு விரும்புகிற காரியம், தேவன் வெறுக்கிற காரியம், ஏதோ ஒன்று இருக்குது. அது விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி வருவேன்னு வருதுன்னா, நான் சொன்ன பாருங்க, ஸ்பிரிட் வேர்ல்டில் ஈஸியாக எல்லாம் கண்டுபிடிச்சிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த சேட்டலைட்லேயே எதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு க்ரைமை பண்ணிவிட்டு தப்பிச்சிட்டான்னு தப்ப முடியுமா? சொல்லுங்கள், தப்ப முடியுமா? எங்கேயும் தப்ப முடியாது. ட்ரெயினில் போனாலோ ஃப்ளைட்டில் போனாலோ எல்லா இடத்துலையுமே சேட்டலைட். அப்போ இந்த உலக பிரகாரமான காரியத்திலேயே இவ்வளவு காரியம் நம்மளை வந்து சர்வைவல் பண்ணுத, கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய மண்டலங்களில் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது நமக்கு தெரியும். நம்ம கையில் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மோசேக்கு என்னல்ல தெரியலை. மோசேக்கு என்ன தெரியல? கோலை கீழே போடணுன்னா ஒன்று தெரிஞ்சுது, ஒபீடியன், கீழ்ப்படிதல். எஸ், கர்த்தர் சொல்கிறார் கீழே போடணும், ஏதோ ஒன்று இருக்குது, அதான் சொல்கிறார். ஸோ புட் ஆன் யுவர் ராட், கீழே போடுறான். அதுலேருந்து என்ன வருது? சர்ப்பம். அப்போ மோசே அவ்வளோ நாள் எதை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான்? சொல்லுங்கள், எதை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான்? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என் கையில் பைபிள் தானே இருக்குது. இன்றைக்கி வர வர பைபிள்லாம் வர வர போயிடுச்சு. எல்லாம் செல்ஃபோன். சர்ச்சுக்கே செல்ஃபோன் தான், சர்ச்சுக்கே செல்ஃபோன் தான். ஏன்னா எந்த நேரத்துலையும் எனக்கு காலிங் வரும், எந்த நேரத்துலையும் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வரும், எந்த நேரத்துலையும் எனக்கு வந்து என்ன வரும்?
படிச்சுட்ருக்கிற எனக்கு பெரிய ஐடி கம்பெனிலேருந்து ஜாப் வரும், நான் உடனே அப்பாயின்மெண்ட் ஆகி நான் ஓடிடணும். எங்கே போயிடணும்? வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி எங்கள் ஃபேமிலியை போய் நல்லா கவனிக்கணும். அதுதான் எனக்கு எப்போவுமே செல்ஃபோனோட நான் அலையிறேன் பாஸ்டர். இல்லை பரலோகத்திலிருந்து எனக்கு அழைப்பு வரும், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், இப்படி வரும். ஸோ கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். மோசே நினச்சிட்டு இருந்தது அதுதான், கோல், ஷெப்பர்ட் ராட், மேய்ப்பனுடைய கோல். ஒரு பாரத்தோடு இதை நான் வைத்திருக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே என்ன இருக்குது பாரு, அதுக்குள்ளே என்ன இருக்குது பாரு. ஆமென். அப்போ வேதம் சொல்லுது, அதுக்கு எல்லா ஸ்மெல்லும் தெரியும், பைபிள் ஸ்மெல்லும் தெரியும், ஏசுக்கிட்ட வார்த்தை இருக்குது தெரியும், ஸ்மெல் தெரியும். ஆகவே தான் ஞானஸ்நானம் எட்டு கரையேறி வந்த உடனே கூடுமான வரையிலையும் பார்ப்போம், கர்த்தர் இந்த வார்த்தையிலே தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுறார். அது கூட நீங்கள் வேதத்தை வைத்திருந்தால் வேதத்தில் இருந்தால் நீங்கள் யுத்தம் பண்ணணும். நீங்கள் வேதத்துக்கு பக்கத்தில் இன்னொன்று வச்சுருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? அப்போ உன் கையில் என்ன இருக்கிறது, மோசே கேட்டது போல் இன்றைக்கி அது விட்டு வந்த வீட்டுக்கே வந்தால் அதுக்கு என்ன தெரியும்? ஸ்மெல் தெரியும். இந்த ஸ்மெல் உதாரணமாக எங்கள் ஜெனரேஷன், எங்கள் ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 தலைமுறையில் எல்லாம் ஆல்கஹால். ஆமாம், 3வது தலைமுறையான என்னோட கூட அது கட் ஆஃப். 3வதோ 2வதோ கூட அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். 2வதோட கட் ஆஃப், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2வதோட கட் ஆஃப். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி தெரியணும்னா அந்த ஆவிட்ட தான் கேட்கணும். அது சொல்லும், ஒரு லிஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். இதில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க யார், உன் விருந்தாளிகள், உன் கூட்டாளிகள், உங்கள் உறவினர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க, நாங்கள் லிஸ்ட்டு தாட்டா, அது சொல்லும். அது சொல்லும், அதுக்கு எல்லாம் தெரியும். உங்கள் விருந்தாளிலாம் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. ஆமாம், அது சொல்லும். நான் சொல்கிறது புரியுதா? ப்ரைஸ். அப்போ இன்றைக்கி எதுக்கு என்கிட்ட வந்த, ஏன் என்ன தேடி வந்த நீ? அது சொல்லும், பழைய வாசனை எனக்கு உங்ககிட்ட அடிக்குது. பழைய வாசனை, ஸ்மெல். விட்டு வந்த வீட்டுக்கே வரும்னா எப்படி? அது விட்டு வந்த வீட்டுக்கே வரும்னா எப்படி? எப்படி வருது? ஸ்மெல். ஸ்மெல் கேட் நம்ம ஒரு சப்ஜெக்டாக எடுத்துருக்கோம், ஸ்மெல் கேட். ஆமென். அந்த ஸ்மெல் பார்த்து தான் அது வரும், அது பார்த்து தான் அது, அதுக்கு தெரியும் எங்கே என்ன இருக்குது, யார்கிட்ட என்ன இருக்குது, இந்த ஜெனரேஷனில் யார் என்ன அந்த பழக்கத்துக்குள்ளே இருக்கா, சரியாக வந்து அவங்கள என்ன செய்து பிடிக்குது. ஸோ உங்களுடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அது என்ன செஞ்சிரு, தூரத்தில் அகற்றி விடு. அகற்றி விட்டு அநியாயம் உடைய கூடாரங்களில் வாசமாகிற. விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி வந்து ஏமாந்து தான் போகணும் பிசாசு. உங்கள் லைஃப்பில் அது திரும்பி வந்து ஏமாந்து தான் பார்த்து போகணும். ஐயோ, எல்லாம் இப்போ நல்லா பக்காவாக இருக்காங்க, ஜபம் இருக்குது, ப்ரைஸிங் இருக்குது, நல்லா அபிஷேகம் இருக்குது, நல்லா பரிசுத்தம் இருக்குது, கிட்டே போக முடியாது, வா போயிடலாம். இல்லை இருந்தது, நீங்கள் அதை கடிஞ்சு ஜெபிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஜப மெஷர் இருக்கும், அனாயிண்டிங் மெஷர் இருக்கும், ஹோலி மெஷர் இருக்கும். அந்த மெஷர் அது ஓடிடும். உங்களுக்குன்னு ஒரு மெஷர் கர்த்தர் கொடுத்துருப்பாரா இல்லையா? சொல்லுங்கள். அந்த மெஷரில் அது ஓடிடும். ஆனால் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிகிட்டு வரும். கேர்ஃபுல். என்னால் முடியலை, என்னை துரத்திடுறாங்க. ஆமென். இந்த சின்ன பிள்ளை என்னை துரத்திடுது, இயேசுவின் நாமத்தில் போந்து, எனக்கு பயமாக இருக்குது. இல்லை 2 டங்ஸ் பேசுது, என்னால் முடியலை. நீ எப்படி லக்கை நோக்கி அடையிறியோ அதுக்கு ஒரு லக்கு இருக்குது. நான் சொன்னேன்ல, அதுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட் ஹெல். ஆமென், ஆமென். ஸோ அடுத்ததாக ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
துன்மார்க்கன் தன் வழியையும் ஆ அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அப்போ அதை உதறி போட்டு விட்டு துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இன்னைக்கே அகற்றிடு, இன்னைக்கே தூக்கி போட்டுரு. இந்த ஆண்டு கடைசியிலேயே தூக்கி வீசிரு. இந்த ஆண்டு கடைசியிலே கர்த்தர் உங்கூட பேசுகிறார். தூக்கி போட்டுரு. கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயவு உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, அதுக்கு மேல் வசனத்தை தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்தது 23 வரைக்கும் படி. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய். மனைவிகளே, உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவினா யாரு? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும். மனைவினா யாரு? நம்ம தான் பிரைட். நம்ம தான் யாரு? புருஷன்னா யாரு? இயேசு. மாரானாதா, மணவாளன். அவருக்கு நம்ம யாரு? மனைவி. பிரைட் குரூம். இது இந்த ரிலேஷன்ஷிப் தான். சரியா? மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறது போல கிறிஸ்து சபைக்கு தலையாக, சொந்த மனைவிகளே கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். அப்போ சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிற இயேசு, சரீரத்துக்கு ஆலயமாக இருக்கிற ஆவியானவர், இவங்களை தாண்டி உன்னை எதுவும் டச் பண்ண முடியும்னா முடியாது. அன்லெஸ் உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் ஒழிய. அது இருந்ததுன்னா உன் கூடாரத்துலேருந்து அதை என்ன செஞ்சிரு, உன் லைஃப்லேருந்து என்ன செஞ்சிரு, தூக்கி போட்டுரு. ஆமென். கொலோசியர் 2:11. சீக்கிரம். கொலோசியர் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்ப மாம்ச சரீரத்தை நீங்கள் கையாலே களைந்து விட்டதினால், மோசே எப்படி கையால் தூக்கி போட்டானோ அதே மாதிரி நீங்கள் தூக்கி போட்டதுனால கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள்ளே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அடுத்ததாக ஒரு காரியம் இருக்கிறது, அதை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒன்றாவது என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் சின். அடுத்ததாக விடாமுயற்சி. இது இருக்கணும். பாஸ்டர், நான் எவ்வளோ பண்ணிட்டேன் பாஸ்டர், திரும்ப திரும்ப என்கிட்ட வருது, திரும்ப திரும்ப என்கிட்ட. பயப்படாத. கர்த்தர்ட்ட இன்றைக்கி நல்லா ஜெபம் பண்ணு. ஆமென். பெர்செவரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது, விடாமுயற்சி. 1 பேதுரு 1:13. 1 பேதுரு 1:13. யோபு 17:9. சீக்கிரம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிப்படும் கிருபையின் மேல். அப்போ உங்கள் மனதின் அறையை கட்டு. Therefore get up the lines of your mind. பார்த்தீங்களா? get up. கரெக்ட். 1 பேதுரு 1:13. கரெக்ட். Therefore get up the lines of your mind. ஆமென். உங்கள் மனதின் நிறைய கட்டணும். ஏன்னா பேட்டில் வார் எங்கேருந்து பிசாசு முதல்ல கொண்டு வரனா? மைண்ட் பேட்டில். மைண்டை தான் வாலிப வயசில் முதல்ல மைண்டை தான் அட்டாக் பண்ணும். ஃபயரி டாட்ஸ், லாட் ஆஃப் ஃபயரி டாட்ஸ். அதெல்லாம் அப்படி அடிக்குதுன்னா அந்த ஏரோ அப்படியே வந்து உங்கள் மேலே விழும். தூங்கும் போது விழும், வீட்டில் இருக்கும்போது விழும், தாட்ஸில் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஜெபிக்கும் போது விழும், படிக்கும்போது விழும், ஸ்கூலுக்கு போகும்போது விழும், காலேஜுக்கு போகும்போது விழும், வேலைக்கு போகும்போது விழும். அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும். 24 hours விழும். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் விழுமா பாஸ்டர்? விழும். அது விழுந்தது எந்த அளவுக்கு உங்ககிட்ட எஃபெக்ட் இருக்குதுன்னு அதுக்கு தெரியும். அதை நீங்கள் உதறி போட்டுட்டீங்களா? கூடாரத்துலேருந்து தூக்கி வீசிட்டீங்களா? ஸ்மெல் வராதபடிக்கு தூக்கி போட்டுட்டீங்களா? புரியுதா பாஸ்டர் சொல்கிறது? புரியுதா உங்களுக்கு? எந்த மீனிங்கில் சொல்கிறேன்னு அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே. யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
யோபு 17 அதனுடைய 9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன். யோபு 17:9 சொல்கிறேன், அங்கே சரியாக வாசிக்கிறாங்க. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன். ஆமென். The righteous also shall hold on his way, and he that hath clean hands shall be stronger and stronger. ஆமென். சுத்தமுள்ள கைகனாயிரு, சுத்தமாயிரு. எப்போ இப்போவே மைண்டில் செட் பண்ணிக்க, பூமியிலேருந்து போகும்போது ஐ ஆம் க்ளீன். ஒரு உலகத்தான் நெப்போலியன் போனபார்ட் அவனே என்ன செஞ்சான், கார்ஃபினுக்கு வெளியில் 2 ஓட்டை போட்டு என் கையை அப்படி காமிச்சிட்டு தான் போகணும், என்னை அடக்கம் பண்ணணும். அவன் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை. அவன் பாருங்கள், ஒரு உலகத்தான் தான் சொல்ல முடியும், அவனை ஸ்பிரிச்சுவல்லாம் கிடையாது. ஆமாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம் நெப்போலியன் போனபார்ட், ஆனால் வி ஆர் ஸ்பிரிச்சுவல். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் கை அனுதினமும் எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்களோ அதே போல் என் கை சுத்தமாக இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆர் கிளியர். ஆண்டவரே, பரலோகத்துக்கு நேராக கரங்களை நீட்டி, ஆண்டவரே இதில் அழுக்கு இருக்கா பாருங்கப்பா, இதில் வேதனை உண்டாக்க வழி இருந்தால் எடுத்து போடுங்க ஆண்டவரே. சுத்தமுள்ள கைகள் நான் மென்மேலும் பலத்து போகட்டும். ஆமென். யோபு 15ஆம் அதிகாரம், யோவான் 15:9. யோவான் 15:9. ஜான். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமென். Continue in my love. So I have loved you as the Father hath loved me. எவ்வளோ அருமையான தேவன். அந்த செயின் எப்படி வருது பார்த்தீங்களா? அந்த செயின் எப்படி வருது? பிதா என்கிட்ட அன்பாக இருந்தது போல நானும் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறேன். ஆமென். என்னுடைய அன்பில் நீங்கள் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்க. வேறு எதிலையும் நிலைக்காத. வேறு எதுவும் மாயை, எதுவுமே மாயை. அப்போஸ்தலர் 13:43. அப்போஸ்தலர் 13:43. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்க அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார். ஆமென். பாத்தீங்களா? ஆமென். ஜபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு, இப்போ நீங்கள் போன பிறகு நான் சொன்னல, உங்களுக்கு நீங்கள் வெளியில் உங்கள் பேரண்டோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இல்லை ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் இப்படி கூட ஒரு ஐக்கியம் இருக்கணும். என் பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறாரப்பா, எல்லாம் உண்மையா? உங்களுக்கே தெரியும். மனுபுத்திரனே, நீ விளங்காத ஜனத்துக்கல்ல, விளங்குகிற ஜனத்துக்கே அனுப்பப்படுகிறாய். விளங்காத பாஷை உள்ள ஜனத்துக்கு நீ அனுப்பப்படலை, விளங்குகிற பாஷை. இப்போ நான் சொன்ன பாஷையெல்லாம் உங்களுக்கு விளங்குதில்ல? சொல்லுங்கள். அன்க்ளீன் ஒரு மனுஷனை விட்டு அது போனால் எனக்கு என்ன, எங்கே போனால் எனக்கு என்ன, யாரை பிடிச்சா எனக்கு என்ன சொல்ல முடியுமா? உங்களை அந்த இடத்துல வச்சு பார்ப்பீங்களா இல்லையா? அப்போ விளங்குகிற பாஷை தானே நீங்கள். அப்போது அதுதான். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க. இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி இருக்குது, இந்த ஆண்டில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம், அப்படி இருப்போம் அப்படின்னு புத்தி சொல்லுங்கள். ஆமென். அதை கர்த்தர் விரும்புவார். கலாத்தியர் 6:9. கலாத்தியர் 6:9. Galatians 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, உற்சாகமாயிரு. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஆமென். சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உனக்குண்டாததை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஒருவனும் உன் கிரீடத்தை. ஆமென். ஓட்டம் முடிச்சு அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க? பிரைஸ். டேக் த crown. நோ தட் நோ மேன் டேக் த crown. ஆமென்.
யாரும் அதை எடுக்கக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி இருக்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வாலிப வயசில் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிற. ஸோ உனக்குன்னு நான் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன். அது என்ன மாதிரியான கிரீடங்கிறத நம்ம வருகிற நாட்களில் பார்ப்போம். சரியா? வருகிற நாட்கள் அது எத்தனை வகையான கிரீடம், அது என்ன மாதிரியான கிரீடங்கிறத நம்ம பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவரே, எனக்கு நீ கொடுத்த கிருபை, எனக்கு நீ கொடுத்த கிருபை வார்த்தை, எனக்கு கொடுத்த கிருபை ரட்சிப்பு, எனக்கு கொடுத்த அபிஷேகம், எனக்கு கொடுத்த மேன்மை, எனக்கு கொடுத்த மகிமை, எனக்கு கொடுத்த பரிசுத்தம், எனக்கு கொடுத்த சபை, எனக்கு கொடுத்த பரலோகம், எனக்கு கொடுத்த இயேசு, எனக்கு கொடுத்த ஆவியானவர், எனக்கு கொடுத்த பிதா, எனக்கு கொடுத்த தூதர்கள், இவர்கள் எல்லாரும் என்னை சூழ்ந்திருக்கிறாங்கப்பா. they are all surrounded my life, Lord. ஆண்டவரே, எல்லா அப்டக்கிள்ஸும் என்னிடத்துலேருந்து எடுத்து போட செபிக்கிறேன். எல்லா ஸ்ட்ரக்கிங் எல்லாம் என்னை விட்டு நீங்கள் போக செபிக்கிறேன். என்னை தொடர்ந்து பிடிக்க நினைக்கிற, போராடி என்னை ஜெயிக்க நினைக்கிற, போராடி என்னை மேற்கொள்ள நினைக்கிற பொல்லாத கிரிகைகளை I curse in the name of Jesus. I curse in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி